ஷே பெஸ்ட்டோ பேசுகிற தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்ஸில் கேட்டுக்கோப்பா. மும்பை டு மகாராஷ்டிரா, டெல்லி, கன்னியாகுமரி வரைக்கும் நீதிமன்றம் கோர்ட்ஸு எல்லாம் அனைத்துமே தப்பாக ஓடிடுச்சு அப்படின்ட்டார். தப்பாக கணக்கு ஓடிக்கொண்டே இருக்குது. அரசியல்வாதி ஜனநாயகம் சொல்லி வச்சு வாங்கி ஒரு ஓட்டு முத்திரை வாங்கி பேப்பரை விட்டு பழகிட்டான். அனைத்தும் உள்ள தப்பாக கணக்கு தான் ஓடுதுன்ட்டார். அரசியல்வாதி எவ்வளோ தப்பு நடக்கும் அதே மாதிரி நீதிமன்ற கோர்ட்டில் தப்பாக நடக்கும் அப்படின்ட்டார். கணக்கு முடிச்சிட்டார். கடவுள் ஸ்தானத்தில் உட்கார்ந்து நீதிபதி சர்ச்சை ஆணும் பெண்ணும் படித்து தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அது கொடுக்க முடியாத அளவுக்கு அரசியல்வாதி வச்சிட்டான். ஏற்கனவே தெரியும், அரசியல்வாதி எல்லாவனுக்குமே தெரியும் தண்டனைலாம் கொடுக்க முடியாது. நீதிமன்ற கோர்ட்டை இப்படி தான் கொண்டு போய் இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிற கணக்கு அவன் எல்லாமே வழி வைத்து அதுக்கு செஞ்சு வச்சிட்டான். அப்போ முற்றுப்புள்ளி பூமியில் இறங்கி இவ்வளோ நாள் கணக்கு போட்ட கணக்கு எடுக்கலை. அப்போ கணக்கு கடவுள் தான் தண்டனை கொடுப்பார். நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடி வெளியில் சந்தோஷமாக பொண்டாட்டி பிள்ளையோட போனால் இன்னும் காலி பண்ணிடுவார். நீதிமன்ற கோர்ட்டுனா நீதினா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? மானிட பிறவி. அரசியல்வாதியிலேருந்து அனைத்தும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைகள் விளையாடும்ல அந்த மாதிரி விளையாட்டு விளையாடுதான் அப்படின்ட்டார். கணக்கு போட்டார். நீதிமன்ற கோர்ட்டில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பவர். நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் பவரில் உட்காடுறீங்க. அந்த பவரை தப்பாக செஞ்சு தப்பாக கையெழுத்து போட்டு தப்பாக நடத்தி அமுக்கி வச்சு விளையாண்டுட்டான். கீழே வழக்காட்டத்திலேருந்து ஓட்டு முத்திரை ஜனநாயகம் போடுதான்ல ஓட்டு முத்திரை அனைத்தும் தப்பு பண்ணி வச்சு நாசம் பண்ணிட்டான். இது எவ்வளோ பெரிய கணக்கு, தப்பு கணக்கு எடுத்து கணக்கு கொடுத்துட்டார். அவர் உட்காருவார், அது எந்த டைம் சொல்ல முடியாது. கைலாசத்தில் உட்காந்துட்டார். நீதிமன்ற கோர்ட்டில் அமர்வார், உட்காருவார். சிவனும் பார்வதியும் உட்காருவாங்க. நீதி அரசர் நீதி அரசி உட்காருவாங்க. 2 கணக்காச்சு. நீதிமான்னா 2 பேருமே சிவனும் பார்வதி நீதிமானாக உட்காருவாங்க. நீதியை தவறி நடந்துட்டானே அப்படின்னு தண்டனைக்கு உட்காருதாங்க. ஜட்ஜி நீதிபதி ஜட்ஜம்மா 2 கணக்கில் உட்காந்து கணக்கு எழுதுதாங்க. இதுதான் கணக்கு. அவன் தலையெழுத்து நீதிமன்றம் கோர்ட்டிலே நீதி அரசர் கடவுள் பார்த்துருவார். பார்த்தவொடனே இவனுக்கு எவ்வளோ நாள் தண்டனை, இவனுக்கு எங்கே போகிறதில்ல ஆக்சிடெண்ட்டில் சாவான், எங்கே 4 வீலர் 2 வீலர் வீட்டில் என்னென்ன எதில் சாவாங்கிற கணக்கில் நெத்தியில் எழுதிடுவார். எல்லா நீதிபதி சர்ச்சை ஆணும் பெண்ணும் கேட்டுக்கோப்பா, கடவுள் பவரால் எழுதுவார். நீங்கள் ஒரு பேப்பரை வச்சு எழுதி கீழே வழக்காட்டங்கள் ஓடுது. பயப்படாமல் போகிறான், ஒரு பயம் இல்லாமல் போகிறான் ஆணும் பெண்ணும். அந்த பயம் கடவுள் தான் கொடுக்க முடியும். அது கொடுத்துட்டார். கணக்கு வாங்கிட்டார். எல்லா ஜட்ஜிட்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள கணக்கு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் உலக நாடே நியமித்தது அவர் தான். இப்போ கணக்கு அவரே பிடுங்கிட்டார், கணக்கு வாங்கிட்டார். இப்போ ஆட்டம் உள்ள நீதிபதி சர்ச்சை ஆணும் பெண்ணும் நீங்கள் விளையாடுங்க, நான் உட்காந்து பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்ட்டார். பார்த்த உடனே தப்பு கணக்கு இருந்தால் அவன் நெத்தியில் எழுதிடுவேன் அப்படின்ட்டார். நெத்தியில் எழுதுனா இந்த டைமில் மடிஞ்சு போவான், இந்த டைமில் செத்து போவான். அவன் குடும்பத்தாரும் வரும் நெத்தியில். சேட்டை பண்ணி வச்சுருக்கான்ல, குடும்பமே ஆகோ ஓகோன்னு போகிறான். அரசியல்வாதி பல கோடி சேட்டை பண்ணுறவன், 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறவன் அனைத்துமே நெத்தியில் எழுதிடுவார். கடவுள் ஒன்று தான் நெத்தியில் எழுத முடியும். புரியுதா? ஏட்டில் எழுதின கணக்கு அவன் மண்டை ஓட்டில் நடுவில் எழுதுனது தான் பிரமா எழுதினான். என் தம்பி எழுதினான் பிரமா. இப்போ நெத்தி எழுத்து கடவுள் தான் எழுதுதார். புரிஞ்சுக்கப்பா, கடவுள் நெத்தியில் எழுதினார்னா சோழி முடிஞ்சு வைய முக்கால் சதி.